நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். வணக்கம் திரு ஜென்ராம். அதிமுகவில் தொடக்க காலகட்டத்திலிருந்து பயணித்த ஒரு தலைவர் நீக்கப்பட்டிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? நேற்று தேவர் நினைவகத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தும் போதே இதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்துருச்சு. அவரை நீக்குவதில் எங்களுக்கும் ஒன்றும் தயக்கம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் போதே அது ஒரு முடிந்த முடிவாகத்தான் இருந்தது. அதை இன்று செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த முடிவு வரும் என்று தெரிந்து அந்த முடிவை அவங்க எடுக்கட்டும், நாம வெளியில போனதாக இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் அக்டோபர் 30 தேர்வு செய்து அந்த சந்திப்பும் அந்த ஜாயிண்ட் பிரஸ் மீட்டும் நடத்தினாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க இனிமேல் ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களுடைய தேர்தல் பணி, எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்வதற்கு பொருள் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக வர விட மாட்டோம் அப்படிங்கிற முடிவை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தேர்தலில் தனி அணியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தோ அவர்கள் அதிமுகவினுடைய வெற்றியை குலைப்பார்கள். அது அதிமுக வெற்றியை மட்டும் குலைப்பார்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை குலைப்பார்களாங்கிறது அவங்க இன்னும் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் புரிந்து கொள்ள முடியும். அதிமுக ஏற்கனவே அமமுக 2021 தேர்தலிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால, அதாவது டிடிவி தினகரனால அவங்க 20-21 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்தது தென் தமிழ்நாட்டுல. இப்போ ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்திருக்கிறாரு, மேற்கு மண்டலத்திலிருந்து இவரும் சேர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த முறை அதை விட அதிகமான தொகுதிகள்ல அவர்களால் மட்டுமே உண்டான பாதிப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது தவிர அது அவங்க 3 பேரும் சேர்ந்ததும் அவங்க பேசுறதும் எல்லாமே ஒரு நாள் ஊடக பரபரப்பு தான், மற்றபடி எந்த எஃபெக்டும் இருக்காது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் போன்ற அதிமுக தலைவர்கள் சொல்வது ஒரு அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான ஒரு வாதமாக மட்டும்தான் இருக்கிறேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலிலேயே 20 தொகுதிகளுக்கு மேல அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை அமமுக உருவாக்கியது என்றால் இப்போது இன்னும் கூடுதலாகவே பாதிப்பை உருவாக்கும். அதாவது அவங்க வேற எந்த வார்த்தையும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் அந்த என்டிஏல இருந்து வெளியில போன நிலையிலிருந்து உறுதியாக தினகரன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த இடத்தை பார்க்கும்போது அவங்க மற்ற அரசியல் கணக்குகளே இப்ப இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த முரண்பாடு அல்லது இடைவெளி அல்லது ஈக்குவேஷன் அதெல்லாம் பத்தியே கவலை இல்லை அவங்களுக்கு. அவர்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற, அவர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த துடின்ற இன்றைய அதிமுக தலைமையை வெற்றி பெற விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் அவங்க செயல்படுவதாக தெரியுது. அதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, அதாவது என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு ஸ்பாயிலராக இருந்து அவங்கள ஜெயிக்க விட மாட்டோம், நாங்களும் ஜெயிக்க மாட்டோம், அவங்களும் ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்களா, இல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியில் நாங்களும் இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? அப்படி என்றால் வெற்றி பெறக்கூடிய அணின்னு இன்றைய தேதியில திமுக அணி தான் வெற்றி பெறக்கூடிய அணியாக இருக்கு. அப்படி திமுக அணியோடு சேர்வதற்கான தயாரிப்பு வேலைகள்ல அவங்க இருக்கிறாங்களா, பேசுவாங்களா, அந்த மாதிரி கேள்விகளை எஞ்சி நிற்குது. இப்போதே அதை பற்றி எதுவும் சொல்ல முடியல. திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய டிஎன்ஏ, அதனால எங்களால கூட்டணிக்குள்ள போக முடியாது அப்படின்றத அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க யாரோட சேருவாங்க, யாரோட சேர்ந்து அதிமுகவை வீழ்த்துவார்கள், அப்படி எதுவுமே சாத்தியம் இல்லைன்னா தனியாக இவங்க 3 பேரும் மட்டுமே அல்லது வேறு ஏதேனும் சிறு கட்சிகளோட சேர்ந்து அதிமுக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல மட்டுமே கேண்டிடேட் நிறுத்தி அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வேலையை மட்டுமே செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.